ஹாய், ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் முடிச்சாச்சு, ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே தான் வந்து சாப்பிட போகிறோம். ஷஷ்வந்த் சாப்பிட்டா, நானும் ஹஸ்பண்டும் இனிமேல் தான் சாப்பிடணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பியோர் வெஜ்ஜு தான். ஸோ பங்குனி உத்திரம் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால வெஜ்ஜே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஜ்ஜு பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட்டு விளக்கேற்றிட்டு சாப்பிட்ற வேலை தான். இப்போ வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். சொரக்காய் கூட்டு, கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல கெட்டியாக. அதுக்கப்புறம் ரசம். சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வறுவல். இதோட ப்ரிப்பரேஷனை வந்து நான் அப்படியே இதுக்கு அடுத்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். என்ன பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு. ஸோ அதை அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ கோவக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணுவாங்க. நான் வந்து ரவுண்டாக தான் நான் எப்போவுமே வந்து கட் பண்ணுவேன். ஸோ நல்லா வந்து தின் ஸ்லைஸாகவே வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பிகாஸ் இதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தெளித்து வேணால் விடலாம், இல்லை நான் சுத்தமாகவே தண்ணி இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். பட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆயில் ஆகும். பட் நான் வந்து ரொம்ப ஆயில் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறதுனால நான் தண்ணி தெளித்து விட்டு நான் பண்ணினேன். அண்ட் கோவக்காய் வந்து ரொம்ப நல்லது. இந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். வயசானவங்களுக்குலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் வந்து வதங்கினோன்னே கோவக்காயை ஆட் பண்ணிடுங்க. சால்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இறக்குனீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி. ஸோ கோவக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ப்ரிப்ரேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக கோவக்காய் வந்து நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணும்போது சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சாப்பிட போகிறோம் நாங்கள். ஸோ சாப்பிட்லாம். அண்ட் உங்கள் வீட்டில் என்ன லன்ச், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கோவக்காய் வந்து இது இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களா? வேறு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவீங்களா? வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ போய் சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஈவினிங் vlog வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு 6:37 போல் அப்படியே வந்து டிமார்ட் போயிருந்தோம் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு. நிறைய மந்த்லி க்ராசரி கிடையாது, கொஞ்சம் வந்து சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. ஒரு 4-5 ஐட்டம், எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கோதுமை மாவு, இட்லி அரிசி, இந்த மாதிரி வத்தல், இந்த மாதிரி சின்ன ஐட்டம்லாம். பிகாஸ் நான் போன மந்த்து வாங்கும் போதே வந்து கொஞ்சம் நிறையவே எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ எல்லாமே இந்த மந்த்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாக் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து எந்த ஒரு கடைக்கு போனாலுமே, க்ராசரியாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, எப்போவுமே கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடுவேன். என்கிட்ட ஒரு 2-3 ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. எல்லா ஹேண்ட்பேக்லேயுமே ஒரு பேக் போட்டு வச்சுருப்பேன். பிகாஸ் வெளியில் போய் நம்ம வந்து அந்த பைசா கொடுத்து தேவையற்றது அப்படின்னு நான் நினைப்பேன். அதை தேவையில்லாமல் அதுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்து அந்த பேக் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே ஏகப்பட்ட பேக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, மூளை போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன செலவுகளை தவிர்க்கலாம். ஹாய். ஸோ டிமார்ட்டில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மந்த்லி க்ராசரி ஷாப்பிங்லாம் இல்லை, பிகாஸ் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு. சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, கொஞ்சம் கோதுமை மாவு, இந்த மாதிரி ஒரு குட்டி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. மந்த்லி க்ராசரி ஐட்டம் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் வீக், அப்படி இல்லைனா ஏப்ரல் 1st வீக் தான் போகணும். ஸோ வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 8:30. சாப்பிட்டு தூங்குற வேலை தான். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சஷ்வந்துக்கும் ரைஸ் தான். இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து இது கூட்டு வச்சுருந்தேன், சொரக்காய் கூட்டு. ஸோ அது வந்து சஷ்வந்துக்கு வந்து எப்போவுமே இந்த பருப்பு சாம்பார் இதெல்லாம் இருந்தால் நைட்டு ரைஸ் சாப்பிட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நைட்டும் ரைஸ் தான் வேணும் அப்படின்னா. ஸோ அதனால் வந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ரைஸ் வச்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ சுட வந்து ரைஸ் இருக்குது. இப்போ போய் போட்டு சாப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம். பொடி தான், நான் சட்னி அரைக்கல. ஹஸ்பண்டும் பெருசாக பசி இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால வந்து தோசை ஊற்றி பொடி வச்சு வீக்கெண்ட் vlog வந்து இதோட முடியுது. வீக்கெண்ட் வந்து பெருசாக இல்லை, பிகாஸ்
சாட்டர்டே வந்து சஷ்வந்தோட ஸ்கூலில் வந்து கிராஜுவேஷன் டே அப்படியே போயிடுச்சு. ஸோ சண்டே மட்டும்தான். சண்டேவும் ரொம்ப சிம்பிளாக எங்கேயுமே போகல. இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகல. ஸோ வீட்டிலே ஃபுல்லாக வந்து அப்படியே டயர்டாக இருந்தது. கிராஜுவேஷன் டே போயிட்டு வந்தது எல்லாமே. ஸோ ஹாப்பியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக வீட்லேயே அமைதியாக வீக்கெண்ட் முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி கோவக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், குட் நைட்.